சென்னை வடபழனியில் தெற்கு சிவன் கோவிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இப்போ தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதை சொல்லுங்க. அந்த தீ விபத்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் புகை மூட்டம் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்ததாக முதல் கட்டமாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் மீனாட்சி, செல்வி, அதே போல சஞ்சய் உள்பட 4 பேர் சம்பவ இடத்தில் மூச்சு திணறல் காரணமாக இறந்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 20 இருசக்கர வாகனங்கள் தீ விபத்து காரணமாகத்தான் இந்த அளவுக்கு பெரிய ஒரு விபத்தாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 20 இருசக்கர வாகனங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகை மூட்டம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமாக பரவி இருக்கிறது. முதல் தளம், 2வது தளம் என அந்த பகுதி முழுவதுமாக பரவி இருக்கிறது. புகை மூட்டத்தில் சிக்கி அவர்கள் மூச்சு திணறலில் மயக்கமடைந்திருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் முழுவதுமாக தீயை அணைத்துவிட்டு அவர்களை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றார்கள். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் 4 பேர் இறந்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் 5 பேர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த தீ என்பது அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய மின்சார பெட்டியிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற முதல் கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக வடபழனி காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுப்பிரமணியன், நாம் அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த கட்டிடத்தின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்கள் தீக்கு இரையாகி இருப்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இவ்வளவு தூரம் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த தகவல் என்பது தீயணைப்பு துறையினருக்கு எப்போது வழங்கப்பட்டது? எப்பொழுது அவர்கள் வந்தார்கள் அந்த இடத்திற்கு? அதிகாலை நேரத்தில் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் முழுவதுமாக தீயில் கருகி இருக்கிறது. தீ விபத்து நிகழும் போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் அனைவருமே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தீ விபத்து அருகில் வசிப்பவர்கள் மூலமாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இரண்டு வண்டிகள் விரைந்து வந்திருக்கிறது. ஆனால் தீ முழுவதுமாக பரவி இருக்கிறது. அதை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டு அதன் பிறகு அங்கு வசிப்பவர்களை வெளியே மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் புகைமூட்டம் காரணமாக அனைவருமே மயக்கத்தில் இருந்ததாக தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதில் 9 பேர் மயக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த 9 பேரையும் நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கிறார்கள். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ்த்தளத்திலும் வீடுகள் இருந்திருக்கின்றனவா சுப்பிரமணி? கீழ்த்தளம் என்பது இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக இடமாக இருக்கிறது. அதே போல முதல் தளம், 2வது தளம், 3, 4 என 4 தளங்கள் இருக்கிறது. அந்த 4 தளங்களிலும் தீ முழுவதுமாக பரவி இருக்கிறது. அந்த தீ முழுவதுமாக பரவும் போது 2 தளம் வரைக்கும் முழுவதுமாக அந்த தீ விபத்து நிகழும் போது 2 தளங்கள் வரை இந்த தீ பரவி இருக்கிறது. சுப்பிரமணியன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். இப்பொழுது அந்த இடத்தில், சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆர்த்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆர்த்தி, அனைவருமே அந்த கட்டடத்திலிருந்து அனைவருமே மீட்கப்பட்டு விட்டனரா? அதாவது இன்று அதிகாலை 4 மணி அளவில் கீழ்த்தளத்தில் இருக்கும் இந்த கீழ்த்தளத்தில் பிரிண்டிங் பிரஸ் நடைபெற்று வருகிறது. இந்த பிரிண்டிங் பிரஸில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணத்தால் இங்கிருக்கும், அதாவது கீழ்த்தளத்தில் இருக்கும் சுமார் 20 வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் எரிந்து அந்த புகைமூட்டத்தினால் முதல் தளம் மற்றும் இந்த கட்டிடம், அதாவது இந்த கட்டிடமானது 4 தளங்களை கொண்டதாகும். இந்த கட்டிடத்தில் புகைமூட்டம் ஏற்பட்டு மூச்சு திணறலின் காரணமாக 9 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர். மற்றபடி அனைவரும் இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது அனைவரும் இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். அந்த 9 பேர் மற்றும் தற்பொழுது கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இங்கிருக்கும் குடியிருப்பினர் அனைவரும் இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த காட்சிகளை 4:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்திலிருந்து 1.5 மணி நேரம் போராடிய பிறகு, தீயணைப்புத்துறையினர் போராடிய பிறகு தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முற்றிலுமாக அணைக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த 9 பேரில் 4 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வந்துள்ளது. அவர்கள் யார் என்றால் சஞ்சய், சந்தியா, மீனாட்சி, அதாவது பாட்டி மற்றும் பேரன் பேத்திகள் அனைவரும் உயிரிழந்துள்ளனர் என்ற தகவல்கள் தெரிவிக்கிறது. தற்பொழுது இங்கிருக்கும் குடியிருப்பினரிடம் கேட்போம்.
குடியினருக்கும் கேட்போம். அதாவது நீங்கள் தற்பொழுது இருக்கும் காட்சிகளை காணலாம். இந்த கட்டிடமானது முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. முற்றிலுமாக புகை மூட்டத்தினால் மூடப்பட்டு இங்கிருக்கும் அனைவரும் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளனர். ஆனா நீங்க ஆர்த்தி, அந்த குடியிருப்பு, அந்த அடுக்குமாடி குடியிருப்பு எத்தனை தளங்களை கொண்டது? என்ன மாதிரியான கட்டடம்? அந்த புகை வெளியே செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா? நாங்கள் காலையில் 4 o'clock எப்போதும் வேலைக்கு போகிற மாதிரி எழுந்து பார்த்தாக்கா திடீர்னு வீட்டில் வந்து புகை வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா ஃபேனில் தான் புகை வருதுன்னு பார்த்தாக்கா வெளியிலேருந்து ஃபுல்லாக அதிகமாக புகை கிளம்பிச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு 2 குழந்தைங்களை கூட்டிட்டு பேக் சைடில் காம்பவுண்ட் எகிரி குடிச்சு எங்களை இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் வீட்டுக்கார் 2 குழந்தைங்களோட எங்கள் ஹஸ்பண்ட். ஓகே, அதாவது இந்த சம்பவத்தை நீங்க வந்து பாத்தீங்களா? இல்ல மேடம், 4:45 மணி இருக்கும். புகை மட்டும் தான் வந்தது. வெளியே வந்தா கீழே இறங்க முடியல. ஓவர் புகை வந்துச்சு. அப்படியே பக்கத்து காம்பவுண்ட்ல எகிரி குச்சி குழந்தைங்க எல்லாம் அந்த பக்கம் எகிரி குச்சி பக்கத்து வழியா வந்தோம். இந்த குடியிருப்புல மொத்தம் எத்தனை பேர் இருந்தீங்க? எவ்வளவு பேருன்னு எனக்கு தெரியல மேடம். நாங்க ஒரு மாசம் தான் ஆகுது குடியிருந்து. ஓகே, எப்போ இந்த சம்பவமானது நடந்தது? 4:45 இருக்கும் மேடம். 4:30 மணிலிருந்து 4:45 வரைக்கும் புகை வந்தது தெரிஞ்சுதான் வெளியே வந்தோம். வெளியே வர பார்த்தோம், வெளியே வர முடியல. காம்பவுண்ட் எகிரி குச்சி அந்த பக்கம் காம்பவுண்ட் எகிரி குச்சி வந்தோம். பேக் சைடு பக்கத்து பில்டிங்ல இறங்கி அங்க ஒரு 5 அடி ஹைட் இருக்கு. அதுல இருந்து ஜம்ப் பண்ணி தான் கூட்டு வந்தாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க. அவங்கள எங்க ஹஸ்பண்ட் கூட்டு வந்தாங்க. தேங்க்யூ மேம். அதோ தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கு இருக்கும் குடியிருப்பினரானவர்கள் காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு, அதாவது பக்கத்தில் இருக்கும் அருகில் இருக்கும் தளத்தில் சென்று இங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். மொத்தம் ஒரு தளத்தில் சுமார் 5 குடியிருப்பு உள்ளது. இதில் இருக்கும் அனைவரும் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் அந்த 9 பேர் மட்டும் கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கும் என தகவல்கள் வந்துள்ளன. அபிநயா, பாதிப்புக்கு உள்ளான அந்த 9 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களா, ஒரே தளத்தில் இருந்தவர்களா? ஆர்த்தி, அதாவது பாதிப்பிற்கு உள்ளான 9 பேர்களும் ஒரே தளத்தில் இருந்தவர்கள் தான். அதாவது முதல் தளத்தில் இருக்கும் குடியிருப்பினர் தான் வந்து இந்த பாதிப்பிற்கு வந்து ஆளாகியுள்ளனர். தற்பொழுது அவர்கள் வந்து KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 4 பேரானவர்கள் ஆர்த்தி, நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ அந்த கட்டிடம் என்ன மாதிரியான அமைப்பு கொண்ட கட்டிடம்? இப்போ கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தின் புகை மூட்டம் மேலே சென்று உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த கட்டிடத்தில் புகை வெளியே செல்ல முடியாத அளவிற்கான ஒரு அமைப்பு கொண்டதாக இருக்கிறதா? அதாவது தீ விபத்து பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் எரிஞ்சிருக்கு. வாகனங்கள்ல இருந்து இந்த டயர்களில் இருந்து அடர்த்தியான கரும்புகை ஏற்பட்டிருக்கு. அந்த கரும்புகையானது வீடுகளுக்குள்ள செஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த 4 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீனாட்சி, சஞ்சய், சந்தியா போன்ற 4 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த 4 பேருக்கும் 5% தான் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. நாம் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து 5% தீக்காயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்க அனைவருமே மூச்சு திணறலால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது பிரேத பரிசோதனைக்காக அவங்க உடல் வந்து இங்க வைக்கப்பட்டிருக்கு. தற்போது மேலும் இதனால் பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்து சார், எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது நீங்க பாத்தீங்க? நான் ஆல்ரெடி MMK வீடு, எனக்கு என் பையன் அங்க இருந்தான், போனதுனால நான் போனேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எப்படி ஏதாவது என்ன இப்ப பாதிக்கப்பட்டவங்க மேலும் இருக்காங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? அது எல்லாம் மொட்டை மாடியெல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க. சில பேர் மூச்சு திணறி இதுவாயிட்டாங்க, அவ்வளவுதான். இறந்தவங்க எதனால இறந்தாங்கன்னு சொன்னாங்களா? எதுவும் சொல்ல முடியும். ஒரே குடும்பத்தை ஆம்புலன்ஸ்ல வரும்போதே எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி மாமியார் அன்கண்டிஷன்ல இருக்கிறாங்க, வேற எதுவும். எல்லாம் ஒரே குடும்பம் தான். தற்போது அவங்க அனைவருமே வந்து மூச்சு திணறல் மட்டும்தான் இறந்திருக்காங்க. தீக்காயம் வந்து அவங்களுக்கு 5% தீக்காயம் தான் ஏற்பட்டிருக்கு. எத்தனை பேர் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாங்க? வேற ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டதா? உடனே தீவண்டி ஏதாவது? அதான் 5 மணிக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 5:15 போன் வந்தது. நான் உடனே அங்க வந்து பார்த்தேன். ஆனா அழைச்சிருந்தாங்க. அந்த குழந்தைய தூக்கணும்னு சொல்லிட்டு நான் வேற மொட்டை மாடிக்கு போய் நான் தூக்கி எத்தனை மாடி அது? 3 மாடி மொத்தம் இருக்கும். 3 மாடி இருக்கும். எப்படியும் ஒரு 20 குடும்பம் இருக்கும். வேற யாருக்காவது பாதிப்பு ஏதாவது? அது தெரியல சார். நம்ம
அதாவது இறந்த அனைவருக்கும் 5% தீக்காயம் தான் இருக்கு. மேலும் ஒருவர் முதியவர் ஒருவர் பாதிப்பான நிலையில இங்க அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்மிடத்துல தெரிவிச்சிருக்காங்க. 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ரகுவரன். அவர்களுக்கான சிகிச்சை என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது? அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அதாவது பாதிக்கப்பட்ட அனைவர்களுமே முதல் மாடி மேல இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அதாவது தீ விபத்து ஏற்பட்டது அனைத்துமே வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த டயர்ல இருந்து வரக்கூடிய கருமையான அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தாக்கி தான் இவங்க அனைவருமே மூச்சு திணறலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனைவருமே வெளியில இருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில தான் தப்பித்து வரும்போது கூட தான் இந்த பாதிப்பு சில நாளிகளிலேயே அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. மேலும் ஒரு முதியவர் தற்போது சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இங்க நாம் தற்போது பார்த்தப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க உடல்ல பெரிய அளவுல தீக்காயங்களோ எதுவுமே ஏற்படவே இல்லை. அவங்க அனைவருமே மூச்சுத்திணறல் அந்த கரும் புகையினால மட்டும்தான் இறந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தீ மேல பரவாட்டியும் ஆனா பாதிப்பு மூச்சு திணறல் தான் அப்படின்ட்டு மருத்துவமனை நிர்வாகமும் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே தெரிவிச்சிருக்காங்க.